தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இணைச்சட்டம் அதிகாரம் 34. மோசேயின் இறப்பு. அதன்பின் மோசே மோவாபு சமவெளியில் இருந்து எரிகோவுக்கு கிழக்கே நெபோ மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார். ஆண்டவர் அவருக்கு தான் வரையிலுள்ள கிளையாது நாடு முழுவதையும் காட்டினார். மேலும் நப்தலி முழுவதையும், எப்ராயிம் நிலப்பகுதியையும், மனாசே நிலப்பகுதியையும், யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும், மேற்கே மத்திய தரைக்கடல் வரையிலும் காட்டினார். மற்றும் நெகேபையும் பேரிச்சை மாநகராகிய எரிகோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார். அப்போது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது: நான் உன் வழிமரபினருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே. உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன். ஆனால் நீ அங்கு போக மாட்டாய். எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர்தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார். மோவாபு நாட்டில் பெத்பெகோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார். ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்குமிடம் தெரியாது. மோசே இறக்கும்போது அவருக்கு வயது 120. அவரது கண்கள் மங்கினதும் இல்லை, அவரது வலிமை குறைந்ததும் இல்லை. மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேக்காக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினர். மோசேக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் நிறைவுற்றன. நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார். இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள். ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயை போல் இறைவாக்கினர் வேறெவரும் இஸ்ரேலில் இதுகாரும் எழுந்ததில்லை. ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். இஸ்ரேலர் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, யாவே இறைவன் என்ற நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசியுங்கள். மோசேயை பற்றி ஆண்டவர் கூறுவதை கேட்டீர்களா? ஆண்டவரை முகமுகமாய் சந்தித்து அவரோடு ஒரு நண்பனைப் போல பேசிய மோசே எத்துணை மகிமையானவர்! ஆண்டவர் அவரை எவ்வளவு நேசித்திருக்கிறார் என்று பாருங்கள். அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய அவர் கடைசி வரை அவருடைய கண் பார்வை மங்கவும் இல்லை, அவருடைய வலிமை குறையவும் இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நமக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும். நாம் இறக்கும் கடைசி நாள் வரை ஆண்டவர் நமக்கு ஒன்றும் குறைவுபடாமல் நம்மை வழிநடத்துவார். அவர் நம்மோடு இருந்தாலே போதும், நமக்கு எல்லாம் இருக்கும். ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேளுங்கள், ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அனுதினமும் ஆண்டவரை சந்திக்க மறவாதீர்கள். இறைவனிடம் 1 மணி நேரமாவது ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். விவிலியத்தை வாசியுங்கள். விவிலிய வாசிப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அந்த இன்பத்தை எல்லோரும் அனுபவியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசிக்க மறவாதீர்கள். ஆண்டவருடைய வசனங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமையும். இந்த விவிலிய வாசிப்பை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுடைய பிள்ளைகளும் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். ஆண்டவருடைய வசனத்தை உள்ளத்தில் ஏந்துகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வாழ்க்கையில் தடுக்கி விழமாட்டார்கள். ஆண்டவர் அவர்களை ஏந்தி செல்வார். அவருடைய வாழ்க்கையில் அந்த வசனங்கள் அவர்களை உயர்வான இடத்தில் கொண்டு சேர்க்கும். அந்த வசனங்கள் நம்மை உயர்த்துமே தவிர நம்மை ஒருபோதும் தாழ்த்தாது. ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசியுங்கள். ஆண்டவரிடத்தில் இடைவிடாமல் ஜெபியுங்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயுளினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.